ஹலோ வணக்கம். எங்களுடைய கர்நாடகா டூரில் இன்று 6வது நாள். வந்திருக்கிற இடம் முருடேஸ்வர் கோவில், சிவன் கோவில். முருடேஸ்வர் இந்தியாவிலேயே மிக உயரமான கோபுரம் இந்த கோவில் இதாங்க. 20 நிலைகளை கொண்டது. 20 நிலைகள், உயரம் 237 அடி. ஓகே, இந்த வழியாக தான் உள்ளே போகிறோம். 2 யானைகளை வரவேற்கின்ற காட்சியை பார்க்குறோம். உள்ளே போனோம்னாக்க ஒரு பெரிய சிவன் சிலை இருக்கு. அது 123 அடி உயரமானது. அதையும் பார்க்க போறோம். பார்க்கலாம் வாங்க. எங்களோட நீங்களும் இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு நல்ல நீங்களும் வந்து இங்க கர்நாடகா வந்தீங்கன்னா அவசியம் பார்க்கலாம். ஓகே, பாருங்க, மிக உயரமான கோபுரம், பிரம்மாண்டமா இருக்கு. முன்னால வந்து 2 யானைகள் நம்மை வரவேற்கின்ற காட்சி. 2 யானைகள் பிரம்மாண்டமா இருக்கு. ஓகே, இந்த கோபுரத்தை கடந்து உள்ள போனோம்னா தான் உள்ள கோயில் இருக்கு. அதையும் உள்ள போறோம் நம்ம. இந்த கோபுரம் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும். உள்ள வந்து கோபுரத்துக்கு கீழே இங்க லிப்ட்ல போறதுக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபாங்க. ராஜ கோபுரம் லிப்ட் என்ட்ரன்ஸ் 30 ரூபாய். சில்ட்ரனுக்கு வந்து 10 ரூபாய். லிப்ட் டைமிங்ஸ் வந்து 7 to 12:45, 0 to 7 PM. ஓகே, இந்த கோபுரத்துக்கு மேலே போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்கோம். ஒரு ஆளுக்கு 30 ரூபாய். ஓகே, டிக்கெட் கவுண்டர் கீழே இருக்கு. லிப்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சிவன் சிலையை, ஒரு உலக பிரசித்தி பெற்ற சிவபெருமான் சிலையை பாருங்க. இதுக்கு நம்ம மேலே ஏற போகிறோம் நம்ம. ஓகே, ஆமாம், இது அரபிக் கடல் ஓரத்தில் அமைஞ்சிருக்குங்க. பாருங்க. ஆமாம், கொஞ்சம் சிவலிங்கத்தை, இந்த சிவபெருமான் சிலையை புதுப்பிக்கும் வேலை நடந்து கொண்டிருக்கு. ஸ்கஃபோல்டிங் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அவசியம் பார்க்க வேண்டிய கோவில். உண்மையிலேயே பிரம்மாண்டமாக இருக்கு. இப்போ அதுக்கு முதல்ல லிப்டா போயிட்டு வந்துடும். அங்கேருந்து காட்சி எடுப்போம் நம்ம. ஓகே, இப்போ 20வது நிலைக்கு வந்தாச்சு. ஆமா, பாருங்க, இது 18வது நிலையா? ஓகே, பாருங்க, ஒரு அழகான கடற்கரை ஒன்று, அலைகள் வந்து மோதுகின்ற காட்சி. அங்கங்கே படகுகள்லாம் நிற்குது. மக்கள் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர். நிலைகளை கொண்ட கோபுரத்தில் அது மேலே இருந்து இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்க, வியூஸ்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. முருடேஸ்வர் வந்து ஒரு ஃபேமஸான கோவில். இது 20 நிலைகளை கொண்ட கோபுரம். இந்தியாவிலேயே மிக உயரமான கோபுரம். ஆமாம், இந்த அரபிக் கடல் ஓரத்தில் இருக்கு. பாருங்க, எவ்வளோ தென்னை மரங்கள் பாருங்க. இந்த மேலே வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட் 30 ரூபாய். மேலே ஏறி பார்க்கலாம். 1 மினிட். பாருங்க, எவ்வளோ அழகான பீச்சு. சூப்பர். அரபிக் கடல் கரையோரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த முருடேஸ்வர். கோபுரத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 20 நிலைய கோபுரத்தில் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிவன் உட்கார்ந்து காட்சி அளிக்கிறார் அரபிக் கடல் ஓரத்தில். 3 புறங்களும் தண்ணீர் சூழ, நடுவில் கோபுரம், சிவபெருமான். அழகான கடற்கரை. சைடில் சின்ன பூங்காவில் ஒரு தேர் இருக்கு. அதையும் பார்த்துட்டு இருக்கோம்.
பியூட்டிஃபுல் வியூ. சிவலிங்கம் சிவபெருமான் புதுப்பிக்கின்ற வேலை நடந்து கொண்டு இருக்கிறது நினைக்கிறேன். இப்போ கோபுரத்தை கடந்து உள்ள வர்றோம். ஓகே, இந்த கோபுரத்தில் பின்பக்கம் உள்ள வழி. இப்போ சிவபெருமான் சிலையை பார்க்கறதுக்கு மேலே போயிட்டுருக்கோம். சிவனோட சிலையை பார்க்க போயிட்டுருக்கோம். அதுக்கு இடையில் கடற்கரை அழகையும் கொஞ்சம் பார்த்துட்டு போகலான்னு. வெயிலா இருக்கு, இங்கே தான் பழிச்சு எல்லாரையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுங்க. காவியா நீ தான் கைத்து வாடி. ஈரோடு கோவில் சிவன் கோவில் தாங்க. சிவன் கோவில் இருக்கு. இதை உள்ள போயிட்டுருக்கோம் நம்ம. இது கோபுரத்தை கடந்து வந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில். இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்கு. இது உள்ள ஃபோட்டோகிராஃபி நாட் அலவுடு. ஆமாம், அதனால் வெளியே வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் கோபுரத்தை. ஓகே, அப்புறம் சன்னதிகள்லாம் இருக்குது. ஸ்ரீ கணபதி தேவா சன்னதி இருக்குது. இது கோல்டன் பெயிண்ட் தான். ஓகே, சிவன் ஸ்ரீ கணபதி தேவா சன்னதி. ಆಂಜನೇಯ ದೇವರು, பார்வதி தேவி சன்னதி. ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள சிவன், பார்வதி, கணபதி சிலைகள்லாம் இருக்கு. நவகிரக சன்னதி. இது சிவன் கோவிலோட மூலஸ்தானம் முருதேஸ்வர். இது 123 அடி உயர சிவபெருமான் உட்கார்ந்து இருக்கின்ற கோலம். இப்போ இது வழியாக அந்த வழியெல்லாம் அடைச்சிருக்காங்க. இப்போ போகிறதுக்கான வழி இல்லை. இப்போ சிவனை பார்க்க தான் நாங்கள் முருதேஸ்வர் வந்துருக்கிறோம். சிவன் கோயிலெலாம் கும்பிட்டு இந்த கோபுரத்தெல்லாம் பார்த்துட்டு மேலே ஏறி பார்த்தாச்சு. 20 நிலைகளை கொண்ட கோபுரம். ஓகே, இது சம்மந்தமாக ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன். இது 3வது வீடியோ. இந்த பீச்செல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த முருதேஸ்வர் பீச் இப்போல்லாம் குளிக்கிறாங்க 10 பேர் வந்து.
இப்போ நம்ம அந்த சிவபெருமான் சிலையை பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம 123 அடி உயர சிலை சிவன் சிலையை பார்க்க தான் மேலே போயிட்டுருக்கோம். நம்ம முருதேஸ்வர் சிவன் சிலையை பார்க்கறதுக்கு மேலே போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னால் ஒரு பெரிய சிலையை பார்த்தோம். இவர் தான் டாக்டர் ஆர்.என். செட்டி. ஆமாம், 15 August 1928, 17 December 2020. A simple man, a great visionary, deeply religious, the Murdeshwar man. அதுதாங்க முருதேஸ்வர் மேன் அப்படிங்கிறாங்க. இவரை பற்றி விவரங்களை நான் பின்னால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துங்க. இதை தாண்டி மேலே போனால் சிவனை தரிசிக்கலாம். பாதி தூரம் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இந்த சிலைகள்லாம் பார்த்துட்டு போகலாம். அப்படியே இந்த சிவன் சிலையை பார்க்க போகிறப்ப வழியெல்லாம் பிரம்மாண்டமான சிலைகள்லாம் இருக்குது. இந்த வரலாறு இது நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகே, சிவன் ஸ்டாச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸ்கஃபோல்டிங் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம மேலே தான் போக போகிறோம். நம்ம இந்த சிலைகளுடைய ஒரு வரலாறு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பாருங்கள். இதெல்லாம் முருதேஸ்வரர் வந்தால் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, சிவபெருமான் சிலையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். ஒரு பெரிய நந்தி இருக்கு, ஈஸ்வரர். பிரம்மாண்டமான நந்தி. முருதேஸ்வரர் கோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நந்தியை பார்த்துட்டு இருக்கோம். நந்தியின் சிலை பின்னால் முருதேஸ்வரர் கோபுரம் தெரியுது. 20 நிலைகளை கொண்ட கோபுரம் தெரியுது. இங்கே ஒரு சிவன் சன்னதி இருக்கு, சிவலிங்கம் இருக்கு. இது ஸ்ரீ சுந்தர ராமேஸ்வரா இருக்கு. இப்போ நம்ம கைலாசா கேவ் வந்திருக்கோம். முருதேஸ்வர் சிவன் சார் பக்கத்தில் இருக்கு. உள்ளே வந்தால் கேவ் மாதிரி உள்ளே போகுது. இதில் புராண கதைகள்லாம் சிற்பங்களாக வெடித்து வச்சுருக்காங்க. இந்த கேவ் வரதுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சிவபுராண கதைகள், சிவபுராண கதைகள்லாம் சிற்பங்களை வடித்து வச்சிருக்காங்க. இந்த சிவபுராணம், சிவன் வரலாறு
மகாவிஷ்ணு, இது கைலாசா கேவன் பேர். இந்த புராண வரலாற்று நிகழ்ச்சியெல்லாம் சிற்பங்களை வெடித்து வச்சுருக்காங்க, கலர் சிற்பங்கள். இதெல்லாம் வந்து இந்த சிவன் சிலை கீழே இருக்கு. முருதேஸ்வர் சிவன் சிலையை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இதாங்க 123 அடி உயர சிவபெருமான் சிலை தற்பொழுது வேலையாகிட்டு இருக்கு. ஆமாம், வேலையை முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது கீழே தான் அந்த சன்னதிகள்லாம் இருக்குது. கைலாசா கேவ் இருக்குது. உள்ளே போகிறதுக்கு 30 ரூபா டிக்கெட்டு. இது வழியாக உள்ளே போகலாம். கைலாசா கேவ், இந்த கேவுக்கு அதாவது கைலாசா குகை அப்படிங்கிறாங்க. இது உள்ளே போனீங்கன்னு சொன்னால் இந்த சிவன் வரலாறு, நம்ம சிவபுராணத்தில் வந்து சிவனுடைய பெருமைகள் சிறப்புகள் இதெல்லாம் வந்து ஒரு சரித்திரம் புராண கதைகள்லாம் வந்து ஓவியங்களாக வடித்து சிற்பங்களாக வடிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கலாம். அவசியம் காண கிடைக்காத காட்சி. உள்ளே போகிறதுக்கு 30 ரூபா சார்ஜ். ஓகே, ஆமாம். இது கைலாசா கேவ் அப்படிங்கிறாங்க. கீழே இந்த மண்டபம் வித்து இங்கே ஒரு சிவன் சன்னதி இருக்குது, ஒரு பெரிய நந்தி இருக்கின்றது. இந்த முருதேஸ்வர் கோவிலுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சிவபெருமான் சிலை. இங்கே ஒரு சன்னதி இருக்குது, அதில் போகிறோம். என்ன சன்னதி நீ பார்க்கலாம்.
அது பக்கத்துலேயே அதையும் நம்ம போய் பார்க்கலாம். சரி, சனீஸ்வரன் சன்னதிங்க. அது வந்து ஸ்ரீ சனீஸ்வரன். ஸ்ரீ சனீஸ்வரர் சன்னதி சிவன் சிலை பக்கத்தில் இருக்கு. ஒரு சிறிய தேர் ஒன்று இருக்கு. தேர், அப்புறம் இன்னொரு பிரம்மாண்டமான தேரை 2 குதிரைகள் இழுத்துச் சென்ற காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொன்றுக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. இது வந்து சூரிய பகவானின் சிலை. சூரியன் 7 குதிரைகள் ஓட்டிய தேரில் வருகின்ற காட்சி. இதெல்லாம் அந்த முருகேஸ்வர் குன்றின் மேல் பார்க்கலாம். நீங்கள் பீச் ஹார்பர், இது அவசியம் பார்க்க வேண்டிய பீச்சுங்க. அரபிக்கடல் இது வந்து, ஆமாம், அரபிக்கடல் கரையில் தான் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. பீச்செல்லாம் பாருங்கள், நடுவில் பல பாறைகள் எடுத்துக்கிட்டு